தலைவர்களே, மாண்பு சட்டத்துறை அமைச்சர்கள் 23/4/2022 அன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே தாங்களும் முதலமைச்சர் அவர்களும் 22 கோடி ரூபாயிலே அடிக்கல் நாட்டினீர்கள். அந்த விழாவின் போது வழக்கறிஞருடைய வெல்ஃபேர் ஃபண்டு கடந்த கால ஆட்சியில், இந்த வெல்ஃபேர் ஃபண்டு என்பது மாண்புமிகு எம்ஜிஆர் புரட்சி தலைவர்களால் கொண்டாடப்பட்ட வழக்கறிஞர்களுக்கான கொண்ட நிதி. இந்த நிதி படிப்படியாக கடந்த கால ஆட்சியிலே 7 லட்சமாக இருந்தது. தங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அதை 10 லட்சமாக உயர்த்தினார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இந்த நிதியை பொறுத்தளவில் நீங்கள் கிராண்ட் 20 கோடி கொடுப்பதாக அறிவித்திருந்தீர்கள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 275 பார் இருக்கிறது. ஒட்டுமொத்தமான பாரிலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு புஸ்தகம், சேர் இது போன்ற வாங்குவதற்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டது. எனவே மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர்கள், நீங்கள் சட்டம் தெரிந்தவர், வழக்கறிஞர், நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியிலே 1 கோடி ரூபாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்களுக்கு புத்தகங்கள், அலமாரிகள் போன்றவையெல்லாம் வாங்குவதற்காக நாங்கள் அறிவித்தோம் என்று சொன்னார்கள். அறிவித்ததோடு சரி, நீங்கள் விட்டுட்டீங்க. நாங்கள் அந்த பணத்தை கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். 2021 நீங்கள் அறிவித்த அறிவிப்பு அப்படி இருக்கு. அதுக்கு நாங்கள் 2021 நீங்கள் உங்களுடைய அறிவிப்புக்கு அந்த சுமையையும் நாங்கள் தான் தாங்கி இருக்கிறோம் என்பதை இங்கே மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக, இது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கங்களுடைய பார் கவுன்சிலுடைய கோரிக்கையினை ஏற்று 7 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒன் டைம் கிராண்ட் தான் அன்றைக்கு சொல்லியிருக்கோம். அதற்காக அவர்கள் 30 ரூபாய் என்கின்ற வழக்கறிஞருக்கான முத்திரையை 120 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை உயர்த்தி தருவதற்குத்தான் இந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே வழக்கறிஞர் நலநிதிக்கு 30 ரூபாய் என்பது 120 ரூபாயாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவர்கள் சிலவற்றை எங்களிடத்தில் கோரிக்கையாக தந்தார்கள். அதாவது 35 வயசுக்குள்ள ஒருத்தர் வழக்கறிஞராக பதிவு பண்ணால் அவருக்கு 10 லட்சம், 35 வயசுலேருந்து 50 வயதுக்குள் ஒருத்தர் வழக்கறிஞராக பதிவு செய்தால் அவருக்கு 5 லட்சம். அடுத்தது 50 வயசு நிறைவடைந்த பிறகு யார் வந்தாலும் 2 லட்சம். அந்த மாதிரி இதுக்கு வேண்டுகோள் கொடுத்தாங்க. அதையும் ஏற்றுத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோமே தவிர வேறெல்லாம் ஒன் டைம் கிராண்ட் தான். மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றி பெற வேண்டும் என்று கோருகிறேன்.